மக்களே நல்லா பார்த்துங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியாத காரணத்தினால நான் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து கேட்டு தான் செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேவா? நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சொல்லுங்கள் என்ன பண்ணுங்க. நான் கறிக்கிடுச்சிங்க. இப்போ வந்து தக்காளி நான் வந்து பொறுமையாக ஊற்றணும். ஏன்னா மூஞ்சில் தெளிக்கக்கூடாது, மூஞ்சிலையும் தெளிக்கக்கூடாது, பேஷண்ட்டுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மையாக அரைச்சிட்டேன். ஒரு கடாயில் வந்து கருகிடுச்சு. இப்போ நல்லா பொறுமையாக ஊற்றணும். ஓகேங்க. ஓகே, இதில் பார்த்துங்க ஊற்றியாச்சு. கொஞ்சம் கூட இல்லைங்க இதில். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போதைக்கு இந்த 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 கரண்டி இந்த கரண்டி எடுக்கணும். ஜல்லிக்கண்டி விட்டுடணும். நல்லா அப்படியே குழப்பிக்கினே இருக்கணும். இந்த கரண்டி வச்சு தான் நல்லா குழப்பணும். ஓகேங்க. வதக்கணும், வதக்கணும். சிறிது உப்பு போடணும். எத்தனை டேபிள் ஸ்பூனுங்க? டேபிள் ஸ்பூன் சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் டேபிள் உப்பு. கல் உப்பு, சால்ட். பாருங்க மக்களே, சால்ட் உப்பு. ஓகே, இங்கே பாருங்கள், பூ மாதிரி தூவணும். ஏன்னா மொத்தமாக போயிட்டா ஒரு சைடில் வந்து அடங்கிடும். அதனால் பூ மாதிரி தூவிட்டு, இது சிம்மில் இருந்தது. இப்போ நம்ம ஐயா ஆக்க போகிறோம். ஐ லெவல் ஆக்கினா தான் அது. ஆமாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா கொஞ்சம் இனிமையாக இருக்கும். ஓகே, கொடுங்க. ஒரு சிட்டிக்கு போட்டுடலாம், கரெக்டாக இருக்குங்க. ஓகே, ஸ்பூனில் தான் எடுக்கணும், கையில் எடுக்கக்கூடாது. கையில் எடுத்தோம்னாவும் கிருமி இது ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள் மக்களே, போடுறேன். டேபிள் ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, பிளாஸ்டிக் ஸ்பூன். இப்போ நல்லா குழைக்கணும். சாரிங்க, வதக்க வேண்டும், நன்றாக வதக்க வேண்டும். அது கருகிற அளவுக்கு வதக்க வேண்டும். ஏன்னா குழந்தைங்க நிறைய இருக்குது, சாப்பிடாது. அதனால் ஓகேங்க, சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மக்களே, இப்போது நன்றாக கொதித்து சுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக அது மூஞ்சில் கொஞ்சம் லைட்டாக கொதிப்பு நான் பார்த்து யாரும் குறுக்க வராதிங்க. இங்கே பாருங்கள் மக்களே. ஓகே, இது போதுமா? இருமா ஏமா கலக்கணுமா? இது நல்லா கொஞ்ச நேரம் வந்து கலக்கினே இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்காருக்கும் இது ஒரு கடமை. ஓகேவா? மனைவி இங்கே பாருங்கள் உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து நம்ம வந்து தெரியாதனால கூட உட்கார வச்சு, சேர் போட்டு உட்கார வச்சு சொல்லித்தரணும். சொல்லித்தந்தா நம்ம எல்லாமே கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, ஒவ்வொரு வேலையும் பொண்ணுங்க தான் செய்கிறாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது. சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்க மக்களே. வேலை செய்யணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நல்லா பொன்னுருளாக கலக்கியாச்சு. கலக்கணும், வதக்கின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூ மாதிரி தூவணும் மக்களே. மறுபடியும் நம்ம திருப்பி விடணும். அந்த கத்திரிக்காயை நல்லா திருப்பி வதக்கி விடணும். அடுத்த உடம்பு சரியாதாச்சுன்னா நாங்கள் பிரியாணி செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என் மனைவி, நானும் என் மகளும். இப்போ இந்த 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 ஜுரத்துக்கு வந்து நாங்கள் வந்து தக்காளி சட்னி செய்கிறோம். தக்காளி சட்னி, கத்திரிக்காய் குழம்பு. அடுத்த உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் பிரியாணி செய்யலைன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சிறிது காலம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் மக்களே. சிறிது நேரம் வெயிட் பண்ண மக்களே. உப்பு போட்டாச்சு. போதும் 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 போதும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றுறோன்னா இதில் வந்து எதுவுமே தக்காளி அடிச்சோமா, அதில் வந்து மேலெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அதை வந்து கலக்கி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்கள் ஃபேமிலியில். அதனால் வந்து இது கலக்கியாச்சு.
சைன்னு ஊற்றுறோம் இப்போது. இங்கே பார்த்துங்க மக்களே, எல்லாம் மறந்துட போகுது. அந்த மிச்சம் இந்த தக்காளி வெந்து வரணும். ஆமாம், நல்லா கலக்கிட்டு அப்படி மூடி போட்டு விட்டோம்னா அதுவும் வெந்துடும், இதுவும் சேர்ந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். சிறிது நேரம் தழைக்கினே இருந்துட்டு அவ்வளோதான். இப்போ இந்த மூடி எடுத்து மூடி விட்டுருவோம். இப்போ இது பேர் வந்து பிரமாதமான குழம்பு. மூடி பாப்பா, இதுதாங்க என்னுடைய ஃபேமிலி, பார்த்துக்குங்க. இன்னொருத்தி அங்கே உள்ள இருக்கிறா. ஓகே, தேங்க்யூ மக்களே. நீங்களும் அதுமாரி செஞ்சு ஃபேமிலியில் சந்தோஷமாக இருங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.